வருஷம் வரைக்கும் எங்க வாழ்க்கை ரொம்ப இன்பமா தான் இருந்தது. கல்யாணமாகி 2 வருஷம் ஆன பிறகு கூட எங்களுக்கு குழந்தை பிறக்கல. நாங்களும் மற்ற சாதாரண கணவன் மனைவி போல ஹோட்டல் சினிமாங்கிறத மறந்துட்டு கோவில் குளம்னு சுத்த ஆரம்பிச்சிட்டோம். எங்க குறை ஆண்டவனுக்கு அதுல விடல. அடுத்ததா எங்க குடும்ப டாக்டர் மிஸ்டர் ரங்கநாதனை பார்த்தோம். அவரும் அவர் மனைவியும் எங்களை பலவிதமா சோதனை பண்ணினாங்க. குமார், நாளைக்கு ஈவினிங் வா, ரிப்போர்ட்ஸ் தரேன். டுமாரோ ஈவினிங், நாளைக்கு ஈவினிங் எனக்கு ஒரு டின்னர் இருக்கு. அப்ப உமாவை அனுப்புங்க. சோ உமாவை டின்னர் கூட்டிட்டு போவானாங்கறீங்க? இட்ஸ் ஒன்லி an official dinner. நான் உமாவை ஈவினிங் அனுப்புறேன். ஓகே ஓகே ஓகே. வரேம்மா. வரேன் டாக்டர். ஓகே. வரேன் மஞ்சு. என் மனசுல நான் வேண்டிக்காத தெய்வம் இல்ல. டாக்டர் நல்ல வார்த்தையை சொல்லணுங்கிற பேராசையோட மறுநாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் மஞ்சுளா. டாக்டர், I said good evening. It's not a good evening, Uma. டாக்டர். உமா, நீ இப்போ தைரியமா இருக்கணும். டாக்டர், உமா, உன்னோட ரிப்போர்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன மஞ்சு? சின்ன வயசுல ராம்குமார் பல தப்புகள் பண்ணிருப்பான் போல இருக்கு. அதோட விளைவு அவனுடைய ரத்தத்துல உயிரினுக்கு அடியோடு சுத்தடிச்சு. உன் புருஷன் செஞ்ச தப்பால இந்த ஜென்மத்துல உனக்கு குழந்தை கிடையாது. மஞ்சுளா, மஞ்சுளா, நானும் அவரும் புரியுது. உங்களுக்குள்ள தாம்பத்திய உறவுல எந்தவித மனக்கசப்பும் இருந்திருக்காது. 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்திருப்பீங்க. ஆனா குழந்தை பிறக்காது. அந்த அதிர்ச்சி என்னால தாங்க முடியல. வீட்டுக்கும் போக முடியல. பாதி தூரம் வந்தவ மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா? டாக்டர், எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். சொல்லுமா. நான் இப்ப வீட்டுக்கு போறேன். என் புருஷன் நைட் டின்னர் முடிச்சிட்டு வந்தா நான் அவர்கிட்ட டாக்டர் ரிப்போர்ட்ஸ் இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்ல போறேன். ஏன் அப்படி சொல்ல போற? நாளைக்கு மறுபடியும் அவரை கூட்டிட்டு என் மாமனார் மாமியாரோட இங்க வரப்போறேன். அவங்க கிட்ட நீங்க ரிப்போர்ட்ல இருக்கிற உண்மையை சொல்லக்கூடாது. நான் தான் மலடின்னு சொல்லணும். பிளீஸ். தோல்விகளை தாங்கக்கூடிய சக்தி அவருக்கு இல்ல. கடந்த காலத்துல நடந்த தவறுகள் எல்லாம் என்கிட்ட மறைக்காம சொன்ன நல்ல புருஷன் கத்திருக்காரு. ஏற்கனவே தன்னோட தவறுகளுக்கு பல ராத்திரிகள் தனியா வறந்திருக்காரு. இப்போ அந்த தவறானதை நான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சா ஒண்ணு அவர் தற்கொலை பண்ணிப்பாரு, இல்ல 2ஆம் கல்யாணம் படிக்க சொல்லுவாரு. இந்த 2க்குமே எனக்கு சம்மதம் இல்லை. அதனால நான் முன்னாடி என்னதான் மலடின்னு சொல்லணும். பிளீஸ் மஞ்சு, பிளீஸ் என்னதான் மலடின்னு சொல்லணும். பிளீஸ், ஐ தேங்க் யூ, பிளீஸ். டாக்டர், எனி ப்ராப்ளம்? என்ன இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க டாக்டர். டாக்டர், I am a sportsman. You are an umpire. Come on, come out with your decision immediately. டாக்டர், உங்க வாக்குல தான் என்னோட வாழ்க்கையே இருக்கு. சாரி ராம்குமார், இந்த ஜென்மத்துல உமாவுக்கு குழந்தை கிடையாது. What the hell do you mean, doctor? I meant what I wanted to mean. என் மருமக மலடினா சொல்றீங்க?
அந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்த விரும்பல. என் ரிப்போர்ட்ஸ் படி நான் பொய்யும் சொல்லல. இந்த ஜென்மத்துல உமாவுக்கு குழந்தையே கிடையாது. Take it easy. Take it easy, I say. It's all right. It's all right. It's all right. Madam, you are great. தயவு செஞ்சு இந்த விஷயம் ரமாவுக்கு கூட தெரிய வேண்டாம். நெருப்பு மேல சத்தியம் பண்ணி இருக்கேன். நெருப்பை என் மேல போடுறவர இந்த விஷயம் என் மூலமா வெளியே வராது. ஜப்பான்காரன் இந்தியா மேல குண்டு போடுறான். 1942 அம்மாவாசை நடுராத்திரி கும்மிருட்டு. அப்ப நீங்க பிறக்கல. அப்ப நான் எங்க இருக்கேன்? ஜப்பான்லையா? இல்ல, சூளமேட்ல. 12 மணி, மேல பிளேன், கீழே எனக்கு ரோந்து. பார்த்தா பிசாசு. ஆமா, பிசாசு பிளேன்ல டிக்கெட் வாங்கிட்டு வருது. அந்த பிசாசு என்கிட்ட சொல்லிச்சு, யாராவது தூங்கலன்னா என்கிட்ட வந்து சொல்லுன்னு. தாத்தா வெத்தரைய துப்பிட்டு வருவேன், அதுக்குள்ள தூங்கிடணும். இல்ல அந்த பிசாசு கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன். என்னடா தாத்தா ரீல் விடுறார். பிசாசா அது பூதமா? தாத்தாவை நாம தான் பயமுறுத்தணும். பயமுறுத்தலாம். என்னடா பசங்களா எல்லாரும் தூங்கலையா? தாத்தா உட்காரு, நான் ஒரு கதை சொல்றேன் கேளு. கதையா? சொல்லு 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 சொல்லு. அப்பாடா. 1978 அப்ப நீ பிறக்கல. ஒரு பாட்டு கண்ணப்பா ஒரு கண் போட்ட இன்னொரு கண்ணாலதான் பாப்பா. பாட்டி வர சொல்றா. படப்படியாச்சு வட சவுண்டா இருக்குமே. காக்கா பறந்து வருது. காக்கா? கருப்பு காக்கா. என்னடி? அதுக்கு ஒரு கண் போட்டேன். கொள்ளிவாய்க்கு காசு பாத்துக்கிட்டியா? அதாப்பா. என்னம்மா? காக்கா விளையாட புரியுதா? புரியுது, பறந்து போகுது. இல்ல, பறந்து போய் மரத்து மேல உட்கார்ந்து. மரத்துல என்ன? கிளை. ஒரு பாட்டு பாடு. நான் சொல்லாதவன் ஜினுகிட்ட பாடு. சொல்லாதவன் ஜினுகிட்ட பாடு. கத்தி பாடாதம்மா, தாத்தாக்கு நெஞ்சு வலிக்குது. என்னடா? கீழே விழுந்துடுச்சு. சரி, ஓடுது. காக்கா துரத்துது. ஓடுது. காக்கா தாக்கு. தாத்தா 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 தாத்தாக்கு. சரிடி. அம்மா, பெரிய உங்களை கூப்பிடுறாரு. வரேன். போட்டோ நான் துடைக்கிறேன். இதை மட்டும் நீ துடைக்க வேண்டாம், நானே துடைச்சுக்கிறேன். மாமா கூப்பிட்டீங்களா? உமா, நீ உன் தங்க வீட்டுக்கு போய் ஒரு நாள் இருந்துட்டு வாங்க. எதுக்கு மாமா?
இன்னைக்கு சாயங்காலம் நீங்க இருந்தா ஓ மனசும் கஷ்டப்படும், எங்களுக்கு சங்கடமா இருக்கும். ஏன் மாமா? ராம்குமார் கல்யாண விஷயமா பேச பெண்ணோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். சட்டமும் சம்மதிச்சாச்சு, சட்டத்தை பாதுகாக்கிற இவரும் சம்மதிச்சாச்சு. அவர் என்ன சொன்னாரு? அவன் என்ன சொல்றது? இந்த பொண்ணுக்கு தாலி கட்டிடான்னா கட்டிட்டு போறான். அதுவும் தவிர அவன் 1000 பொண்ணுங்க கழுத்துல கூட தாலி கட்ட தயார்னு என்கிட்ட வாக்குறுதி கொடுத்திருக்கான். மாமா, மாமா, இதுக்கு நீங்க எப்படி சம்மதிச்சீங்க? முக்கியமான விஷயமா பேசிட்டு இருக்கா போல இருக்கு. நான் அப்புறம் வரேன். பரவாயில்ல, என்ன விஷயம்? இல்ல பரவாயில்ல, நான் அப்புறம் வரேன். தைரியமா சொல்லுங்க, என்ன விஷயம்? பொண்ணு வீட்டுல இருந்து கரெக்டா 4 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. அது இருக்கட்டும். மூத்த தாரமும் இந்த வீட்டுல தான் இருப்பாங்கிறத அவங்களுக்கு கிளியரா சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன்.